சூர்யா நடிக்கிறதா இருந்துச்சு, அதுக்கு ஒரு தனுஷ் நடிக்கிறதா சிம்பூட்ட போச்சு. அப்போ அப்படி எப்படி மாறி வந்து கடைசியில் வந்து சிவகார்த்திகேயன் பண்றாரு. இந்தியாவிலேயே உலகத்திலேயே ஒரு மொழிக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் பண்ணதுதான் தமிழ்நாட்டில். அதுக்காக மிகப்பெரிய உயிர் தியாகம் செஞ்சாங்க. அதுல ஒருத்தருடைய ராஜேந்திரன் ஒருத்தருடைய கதாபாத்திரத்தில் தான் சிவகார்த்திகேயன் நடிக்கிறார். 60s நடந்த கதை. அந்த காலத்துல விண்டேஜ் கார்ஸ், விண்டேஜ் எக்யூப்மெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறாங்க. ஏன்னா அதெல்லாம் கிடைக்காது. அவெல்லாம் வாங்கியிருக்காங்க, சிலதை கிரியேட் பண்ணிருக்காங்க. அது பாக்குறதே ஒரு நார்மலா இப்ப இருக்க படத்துக்கு உண்டான எக்யூப்மெண்ட் வச்சா கூட அவ்வளவு பெருசா இருக்காது. படத்தோட ஆடியோ லான்ச் வைக்க போறாங்க. ஜனவரி மாசம் ஃபர்ஸ்ட் வீக் ஆடியோ லான்ச் வைக்க போறாங்க. ரஜினி, கமல் ரெண்டு பேருமே இன்வைட் பண்ணிருக்காங்க. இந்த படத்தை வந்து ஒரு டிஏஜிங் பண்றாங்க. அது எப்படி கோல்ட் படத்துல பண்ண டிஏஜிங் மாதிரி இந்த படத்துல சிவகார்த்திகேயன் வச்சு டிஏஜிங் பண்றாங்க. அதுக்கு ஸ்கேன் பண்றேன்னு சொல்லுவாங்க. 1928 இருந்து கடைசியா அந்த கோட் படை வரைக்கும் யுவன் சங்கர் ராஜா தான் அவங்க குடும்பத்துல ஒருத்தர். ஆனா இந்த படத்தை அனிருத் கொண்டு வர்றாங்க அப்படிங்கறதான் பெரிய எல்லாருக்கும் ஷாக்கா இருக்கு. கருப்பு அப்படின்ற ஒரு படமும் வர இருந்தா அது வருமா வராதா, அது இன்னும் ரொம்ப சிக்கல்ல போயிடுமா அப்படின்ற ஒரு இல்ல, ஜனவரி மாசம் 26ஆம் தேதி அவங்க பிளான் பண்றாங்க. காந்தி மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் பத்திரிகையாளர் ஜுபேர் சார் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். பராசக்தி படம் எஸ்கே அவர்களது ஜனவரிக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றது நமக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி எந்த படத்துக்கும் இப்படி பண்ணி நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். எக்ஸிபிஷன் வைக்க போறாங்க அந்த படத்துக்குன்னு தனியா. இல்ல, பராசக்தி படம் வந்து ஒரு பெரிய அளவுல ப்ரொமோஷனுக்கு இறங்கியிருக்காங்க. அதாவது இந்த படம் 14ஆம் தேதி பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. அதுக்கு முன்னாடி 9ஆம் தேதி ஜனநாயகம் வருது. இந்த தீபாவளிக்கு 2 படம் தான். இந்த 2 படத்தில் 2மே பெரிய படம். மற்ற சின்ன சின்ன படங்கள் ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த படத்தை பெரிய அளவில் அந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கணும். இது வந்து ஒரு முக்கியமான தமிழ்நாட்டில் நடந்த மொழிக்காக நடந்த இந்தியாவிலேயே உலகத்திலேயே ஒரு மொழிக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்தது தான் தமிழ்நாட்டில் மட்டும்தான். அதுக்காக மிகப்பெரிய உயிர் தியாகம் செஞ்சாங்க. அதில் ஒருத்தருடைய ராஜேந்திரன்கிற ஒருத்தருடைய கதாபாத்திரத்தில் தான் சிவகார்த்திகேயன் நடிக்கிறார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த போராட்ட காலத்திற்காக தன் உயிரை மாய்த்து கொள்றதுக்காக என்ன பண்ணுறாருன்னா, தூக்க மாத்திரைகளை சாப்பிட்டு அதோட போய் நேராக போய் உடம்புல தீ வச்சுக்கிறார். இந்த தீ வந்து இந்த இந்த போராட்டத்திற்கு ஒரு தூண்டுகோலாக இருக்கட்டும்னு வச்சுக்கிறார். அது அந்த ஒரு மிக முக்கியமான ஒரு சென்டிமெண்ட்டாக அந்த விஷயம் அமைஞ்சு போச்சு. அந்த கதாபாத்திரத்தில் தான் நடிக்கிறாரு சிவகார்த்திகேயன். ஒரு முக்கியமான ஒரு படம். தமிழ் சினிமாவில் சொல்ல வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். நம்ம இன்னைக்கு இவ்வளோ ஃப்ளோன்ல தமிழ் பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம நாட்டில் தமிழ் ஒன்றும் இருக்கு அப்படின்னா அந்த இருமொழி கொள்கை எதிர்த்து செய்ய 3 மொழி கொள்கை எதிர்த்து செஞ்ச அந்த விஷயம்தான், இந்திய எதிர்ப்பு செஞ்ச விஷயம் தான் இன்றைக்கி வந்து பெரிய அளவில் நிற்குது. அதுக்கு அன்றைக்கி நடந்த மிகப்பெரிய ஒரு போராட்டத்தினுடைய பேஸ் தான் இந்த கதை. அதில் சிவகார்த்திகேயன் நடிக்கிறாரு. இந்த கதை வர்றப்ப அண்ணாவை பற்றியும் கலைஞரை பற்றியும் கண்டிப்பாக அந்த கதைகளில் வரும். அதனால் தேர்தல் வேறு வரப்போது கண்டிப்பாக சொல்ல வேண்டிய ஒரு கதையாக இருக்கும். அப்போ அந்த படத்தை வந்து பெருசாக ப்ரொமோட் பண்ணணும், எல்லோரும் போய் சேர்த்துடணும், எப்படியாவது பார்த்துடணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுக்கு எந்தெந்த வகையில் எல்லாம் ப்ரொமோஷனுக்கு இறங்கணுமோ அந்தந்த வகையெல்லாம் பண்ணுறாங்க. இந்த படத்தோடைய ஆடியோ லான்ச் வைக்க போகிறாங்க. ஜனவரி மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கில் ஆடியோ லான்ச் வைக்க போகிறாங்க. அது ரஜினி, கமல் ரெண்டு பேருமே இன்வைட் பண்ணியிருக்காங்க. பட் எவ்வளோ பேர் வர்றாங்கன்னு தெரில. அது ஒரு பெரிய ஆடியோ லான்ச்சு. அதுக்கப்புறம் வள்ளுவர் கோட்டத்தில் அந்த படத்தில் நடந்த முக்கியமான அந்த திங்ஸ்லாம் வச்சு ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி பண்ணுறாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய புதிய விஷயமா இருக்குது. புது ப்ரொமோஷன்ஸ் தான் படத்துக்கு ஒரு பெரிய ஹைப்பை கிரியேட் பண்ணும். சார், அதுன்னு எக்ஸிபிஷன் அப்படின்றது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதனால என்ன ப்ரொமோஷன் பார்க்க போகிறாங்க அவங்க? இப்போது நம்ம வெளியில் போய் ப்ரொமோட் பண்ணுறதா இருக்கட்டும், போவாங்களா எக்ஸிபிஷன் அப்படின்னு சொல்லும்போது புதுசாக இருக்கிறது இல்லை. இதே மாதிரி ஒரு முறை பாபா படத்துக்கு நடந்துச்சு. பாபா படம் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு பாபா படத்தில் யூஸ் பண்ணதெல்லாம் வந்து அவங்க எக்ஸிபிஷன் போட்டாங்க. லதா ரஜினிகாந்த் போட்டாங்க. அது பெரிய அளவில் பேசு பொருளாக இருந்துச்சு. அது மாதிரி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே போட்டாங்கன்னா படத்துக்கு ஒரு பெரிய ஒரு ஹைப் கிரியேட் ஆகும். அதனால போட்டுருக்காங்க. இப்போ நீங்கள் இப்போ இந்த செய்தி இல்லைன்னு நம்ம பேசவே மாட்டோமே. இப்போ அது 1 வாரம் நடத்த போகிறாங்க. 1 வாரங்கும் போது அப்போ 1 வாரம் அது ஒரு சினிமா சம்மந்தப்பட்ட இடத்துல செய்தியாக போயிட்டே இருக்கும். அப்போ அது படத்துக்கு ஒரு ஃப்ரீ ப்ரொமோஷன் தானே. அதனால பண்ணுறாங்க. இது ஒரு வகையான ப்ரொமோஷன் தான். வெளிநாடுகள் எல்லாம் இருக்குது. வெளிநாடுகள் இந்த மாதிரியான ப்ரொமோஷன் இருக்குது. தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு நடத்திருக்காங்க பாபா படத்துக்கு. தமிழ் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நடத்துறது வந்து பராசக்தி தான் முதல் முறையாக. இப்போ எந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ், அவர் யூஸ் பண்ண பொருட்கள், அங்கே நடந்த திங்ஸ்லாம் வைக்கிற மாதிரியான ஐடியா? ஆமாம், அதாவது அந்த படத்தில் யூஸ் பண்ண காஸ்டியூம்ஸு யூஸ் பண்ண அதை வந்து படம் வந்து 60s நடந்த கதை. அப்போ அந்த காலத்தில் விண்டேஜ் கார்ஸு, விண்டேஜ் எக்யூப்மெண்ட்ஸு அதெல்லாம் கொண்டு வந்து எக்ஸிபிஷன் பண்ண போகிறாங்க. ஏன்னா அதெல்லாம் கிடைக்காது. அவெல்லாம் வாங்கியிருக்காங்க, சிலதை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது பார்க்குறதே ஒரு நார்மலாக இப்போ இருக்க படத்துக்கு உண்டான எக்ஸிபிஷன் வச்சா கூட அவ்வளோ பெருசாக இருக்காது. 60s நடக்கிறதுனால அப்போ யூஸ் பண்ண அந்த ட்ரங்க் பெட்டி, ஃபோனு, அப்புறம் அந்த காரு, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எக்ஸிபிஷன் வைக்க போகிறாங்க. அது உண்மையில் அதை பார்க்குறதுக்கு நமக்கே ஒரு பெரிய ஒரு எக்ஸைட்டிங்காக தான் இருக்கும். அது
சார் இன்னொரு பக்கம் பராசக்தி அப்படின்னா நமக்கு சிவாஜி சார் தான் ஞாபகம் வருவார். பராசக்தி அப்படின்னா அவர் தான் ஞாபகம் வருவார். இந்த கதையில் டைட்டில் மட்டும்தான் பராசக்தின்னு வச்சுருக்காங்களா, இல்லை அந்த படத்தோட ரெஃபரன்ஸ் கூட இல்லை, அந்த படத்துக்கு இதுக்கும் சம்மந்தமே. இது இந்திய எதிர்ப்பை மையப்படுத்திய கதை. அது வேற கதை இல்லை. அது வேற கதை. இது இந்திய எதிர்ப்பை மையப்படுத்திய கதை. இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. சம்மந்தமும் இல்லை. ஒருவேளை அதில் குடும்ப கான்செப்ட் வச்சுருக்காங்க, இதில் இந்திய எதிர்ப்பு அப்படின்னு வச்சுருக்காங்களோ அப்படின்னு. இல்லை, பராசக்திங்கிற டைட்டிலே ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான டைட்டில். ரொம்ப கேட்சான டைட்டில், ரொம்ப எல்லாருக்கும் தெரியப்பட்ட ஒரு டைட்டில். ஆக்சுவலாக இது வச்சிருக்க பேர் புறநானூர்னு வச்சுருந்தாங்க முதல்ல. நிறைய பேர் வச்சுருந்தாங்க இந்த படத்துக்கு. இந்த படம் ஆரம்பித்ததே பெரிய சுவாரஸ்யமான படம். முதல்ல சூர்யா நடிக்கிறதா இருந்துச்சு, அதுக்கு பிறகு தனுஷ் நடிக்கிறதா இருந்துச்சு, சிம்புட்ட போச்சு. அப்படி மாறி கடைசியில் இன்னைக்கு சிவகார்த்திகேயன் பண்ணுறாரு. டைட்டிலே வேற ஒரு படத்துக்கு வச்சு திரும்பியும் அதை எடுத்து இதில் போட்ட மாதிரி எல்லாம் பேச்சு போயிட்டு இருந்துச்சு. இல்லை, டைட்டில் இல்லை, இந்த படத்துடைய வேற ஒருத்தர் தான் சூர்யா பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அப்போ நடந்த புறநானூர்னு வச்சுருந்தாங்க. அப்போ அந்த டைட்டில் அப்படியே பயன்படுத்தாமல் புதுசாக டைட்டில் வச்சுருக்காங்க, அவ்வளோதான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படமே டிசம்பர் 27 அதுவும் மலேசியாவில் ஆடியோ லான்ச் வைக்கிறாங்க. பராசக்தியும் ஜனவரியில் தான் ரிலீஸ் ஆக போது. அப்பயே ஆடியோ லான்ச் வச்சு அது ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. இல்லை, அது டிசம்பரில் தான் வைக்கிறாங்க. டிசம்பர் 27 வச்சாங்கன்னா ஒரு 4 நாள் அந்த மேட்டர் அடங்கிடும். இவங்க ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக், ஜனவரி 5ஆம் தேதி 6ஆம் தேதிக்கு பொங்கலுக்கு முன்னாடி ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வைக்கிறாங்க. பட் ரெண்டும் கிளாஷ் ஆகாது. அது ஒரு படமே ஒரு வாரம் கேப்பில் தானே வருது. ரெண்டுமே இது 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது, அது 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. அப்படிங்கும் போது அந்த கேப் இருக்குல்ல, அதில் ஒன்று ஃபில் பண்ணிட்டு போயிடுவாங்க. அது பெருசாக அவனுக்கு கிளாஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே போல் SK26 படம் வெங்கட் பிரபு இருக்கிறதா இருக்குது. அது அமெரிக்காவுக்கு இப்போ போயிருக்காங்க 2 பேரும் சேர்ந்து. அங்கே ஏதோ ஷூட்லாம் எடுக்கிற வெளியாக போயிருக்காங்க அப்படின்ற தகவலும் வருது. ஆமாம், அந்த படத்தை ஒரு டிஏஜிங் பண்ணுறாங்க. அது எப்படி கோட் படத்தில் பண்ண டிஏஜிங் மாதிரி இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் வச்சு டிஏஜிங் பண்ணுறாங்க. அதுக்கு ஸ்கேன் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. ஒரு ஆர்டிஸ்ட்டை கொண்டு போய் ஸ்கேன் பண்ணி அதை இமேஜை கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணுவாங்க, இப்போ லைவ் இமேஜை கொண்டு மேட்ச் பண்ணி அதை பண்ணுவாங்க. ஒரு மாதிரி அது டிஏஜிங். அதுக்கு அந்த ஸ்கேன் பண்ணுறதுக்காக வெங்கட் பிரபுவும் சிவகார்த்திகேயனும் அமெரிக்கா போயிருக்காங்க. போய் அந்த வேலைகள்லாம் பார்த்துட்ருக்காங்க. அதை முடிச்சுட்டு இந்த மாதம் 15ஆம் தேதியா 14ஆம் தேதியா வர்றாங்க. இது எந்த மாதிரியான கதையாக நம்ம எதிர்பார்க்கலாம் சார்? ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஸ்டோரின்றாங்க. பட் அது ஒன்றும் முழுவதுமாக என்ன மாதிரியான கதைன்னு தெரியல. இந்த மாதிரி படத்துக்கு பட்ஜெட் எவ்வளோவா சார் இருக்கும்? பட்ஜெட் எப்படி 100 கோடி ரூபாய்க்கு மேலே தான் போகும். ஏன்னா இப்போ அந்த வெங்கட் பிரபு கை வச்சாலே அது பெரிய பட்ஜெட் தான் பண்ணுறாரு. அது சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு பெரிய ஹீரோவும் ஆகிட்டார், பெரிய சம்பளம் வாங்கியிருக்காரு, அவருக்கு ஒரு பெரிய பிஸ்னஸாக இருக்காரு. 100 கோடி ரூபாய்க்கு மேலே தான் இருக்குது. மினிமம் பட்ஜெட் 100 கோடிக்கு மேலே தான் இருக்கும். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜனநாயகன், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பராசக்தி. இது ரெண்டுமே ஓரளவுக்கு மேட்ச் ஆகிடும். ஏன்னா விஜய்க்கு அடுத்து எஸ்கேன்னு சொல்கிறதுனால மேட்ச் ஆகிடும்ன்ற பட்சத்தில் கருப்பு அப்படின்ற ஒரு படமும் வர இருந்தால் அது வருமா வராதா, அது இன்னும் ரொம்ப சிக்கலில் போயிடுமா அப்படின்ற ஒரு. இல்லை, ஜனவரி மாதம் 26ஆம் தேதி அவங்க பிளான் பண்ணுறாங்க. இப்போ வரைக்கும் நம்ம பேசிகிட்டு இருக்க நேரம் வரைக்கும் 26ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் பண்ணலான்னு அந்த இதெல்லாம் விற்றுட்டாங்க. ஓடிடிலாம் முடிஞ்சு அந்த படத்துக்கு பிஸ்னஸ் ஆகாமல் இருந்துச்சு. எல்லா பிஸ்னஸும் முடிஞ்சிருச்சு. 26ங்கிறது ஒரு பிளானில் இருக்காங்க. பட் அது வர்றதுக்கும் வாய்ப்பு. ஏன்னா 26 வந்துச்சுன்னா அது தொடர்ந்து லீவு தான், வேறு எந்த படமும் கிடையாது. 26 வந்தால் பிப்ரவரி வரைக்கும் பெரிய படங்கள் இல்லை. அதனால் கரெக்டான டைம் தான். அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னு தெரியல. இந்த பராசக்திக்கு நம்ம எந்த அளவுக்கு ஹைப் கொடுத்தோமோ, இவங்களா இருப்போமா, ஹீரோ யார் இருப்பாங்க, ஹீரோயின் யார் இருப்பாங்கன்னு ஹைப் கொடுத்தோமோ, அதே போல தான் இப்போ வெங்கட் பிரபு எஸ்கே அப்படின்ற ஒரு காம்போவும் இருக்குது. இது எந்த மாதிரி எதிர்பார்க்கலாம்? யாருன்னா நடிப்பா இந்த மாதிரி? இல்லை, ஒன்றும் அது சயின்ஸ் ஃபிக்ஷன் ஸ்டோரின்றாங்க. அது படத்துக்கு உண்டான ப்ரீ ப்ரொடக்ஷன்ஸ் ஒர்க்கு தான் போயிட்டுருக்கு. டெக்னீஷியன்ஸ் மற்றபடி யாரும் இல்லை. கண்டிப்பாக அனிருத் இருப்பார். ஆனால் அந்த படத்தில் அதான் ஒரு பெரிய சிக்கல். அனிருத் ஏன் இருக்கிறாருன்னா வெங்கட் பிரபுக்கு பெர்மனெண்ட்டாக பண்ணுறது யுவன் சங்கர் ராஜா தான். ஆனால் இந்த படத்தில் அனிருத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஏன்னா வெங்கட் பிரபுடைய சென்னை 28 கடைசியாக அந்த கோட் படைய வரைக்கும் யுவன் சங்கர் ராஜா தான் அவங்க குடும்பத்தில் ஒருத்தர். ஆனால் இந்த படத்தில் அனிருத் கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறது தான் பெரிய எல்லாருக்கும் ஷாக்காக இருக்குது. அது கடைசி நிமிடம் வரைக்கும் அவர் பேசி பார்த்துருக்கிறாரு. இல்லை, அனிருத் இருந்தால் சரியாக இருக்கும்னு இவங்க சைட்லேருந்து சொன்னதுனால முதல் முறையாக யுவன் சங்கர் ராஜா இல்லாமல் ஒர்க் பண்ண போகிறார் வெங்கட் பிரபு. இப்போ அனிருத்னு சொல்கிறீங்க, ஆனால் அனிருத்தையே அடிக்கிற மாதிரி சாய் அபியங்கர்னு ஒருத்தர் வந்திருக்காரு. டக்குன்னு அவரை தூக்கி போடவும். இல்லை, சாய் அபியங்கரை பொறுத்த வரைக்கும் ஒரு படம் தான் வந்திருக்கு. அடுத்த படத்தில் தான் அவருடைய கெப்பாசிட்டி என்னன்னு தெரியும். ஒரு 2 படம் ஒரு ஆல்பம் பண்ணியிருக்காரு. அந்த ஆல்பத்தை வச்சு 2 பாட்டு போட்டார், ரீரெக்கார்டிங் எல்லாம் மேட்ச் பண்ணிட்டார். அதனால் ஒரு வெயிட்டான படம் பண்ணுறப்ப தான் அவருடைய இது தெரியும். ரெண்டும் அனிருத்தை பொறுத்த வரைக்கும் அனிருத்தும் சிவகார்த்திகேயனும் ரொம்ப க்ளோஸ். அவர் விட்டு கொடுத்துலாம் அவ்வளோ போக மாட்டார். இப்போ உடனே பண்ண மாட்டார். ஃபியூச்சரில் வேணா பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. இந்த படத்துக்கு அனிருத் பண்ணுறது தான் வாய்ப்பு இருக்குது. ஆனால் சார் பெரிய பெரிய ஹீரோக்களே பார்த்தீங்கன்னா டிரெக்டர், ஒரு மியூசிக் டைரக்டரோ இன்னொருத்தவங்களோ சொன்னாங்கன்னா அவங்க பெரிய பெரிய ஹீரோஸை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. எஸ்கே பொறுத்த வரைக்கும் நான் அனிருத்தை சூஸ் பண்ணியிருக்கேன் இவர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரா அனிருத்தை சூஸ் பண்ணுறதுக்கான? இல்லை, இன்னைக்கு எஸ்கே சொல்கிற இதை கேட்டுக்கொள்ளக்கூடிய இடத்துல தானே வெங்கட் பிரபு இருக்கிறாரு.
ஏன்னா இந்த படத்துக்காக ரொம்ப நாள் காத்திருந்து ஒரு வருஷம் கோர்ட்டுக்கு பிறகு எந்த படமும் கமிட் ஆகலை, கோர்ட்டுக்கு பிறகு ஒரு 2 3 படம் கமிட் ஆயிருந்தாருன்னா இவர் சொல்கிறது அவர் கேட்பாரு. கோர்ட்டு விமர்சன ரீதியாக வெங்கட் பிரபுவுக்கு ஒரு பெருசாக பேர் இல்லை. அப்படிங்கும்போது இன்னைக்கு வந்து சிவகார்த்திகேயன் பண்ணாதான் அடுத்த கட்டமாக அவர் நகர முடியும். அப்படிங்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் கம்பல் பண்ண மாட்டார். சரி ஓகே நீங்களே பண்ணுங்க அப்படின்னு. அப்போ கோட்னால ரொம்ப டவுன்ல தான் போயிருக்காரு. கண்டிப்பாக வேற படம் கமிட் ஆகலையே. கோர்ட்டில் வந்து நிறையா ஒரு டேரக்டராக வெங்கட் பிரபு மேலே ஒரு பெருசாக ஒரு இமேஜ் விழுகலை. அடுத்த கட்டமா பராசக்தி, ஜனநாயகன், கருப்பு இந்த 3ல எதை ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கலாம்? இல்லை ஒவ்வொரு படத்துக்குமே தனித்தனியான கவனம் இருக்குது. ஜனநாயகன் படத்தை பொறுத்த வரைக்கும் கடைசி படம் என்ன சொல்லியிருக்க போகிறாரு, அரசியல் ரீதியாக தான் பேசியிருக்கிறாருன்னு ஒரு கூடுதல் எதிர்பார்ப்பு இருக்குது. பராசக்தியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு நடந்த ஒரு முக்கியமான ஒரு இன்சிடென்ட்டு, அது சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்கிறாரு, ஜிவி பிரகாஷ் மியூசிக்கு, அந்த படத்துக்கும் எதிர்ப்பு. கருப்புக்கு பெருசாக ஒன்றும் எதிர்பார்ப்பு இல்லை. அது வந்து ஒன்றும் அதை பற்றின ப்ரொமோஷனே அவங்க ஆரம்பிக்கல, எதிர்பார்ப்பு இல்லை. இந்த 2 படம் தான் இருக்குது. இந்த 2 படத்தில் எது பொங்கல் பரிசு அடிக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த அளவுக்கு வெங்கட் சார் எஸ்கே சொல்றது கேட்குறாரு அப்படின்னா சம்பளம் கண்டிப்பாக அவர் நினைச்சதை விட அதிகமாக தானே இருந்திருக்கும். அப்படி எவ்வளோ சார்? ஆக்சுவலாக இந்த படம் வந்து கோர்ட்டுக்கு முன்னாடியே வெங்கட் பிரபுவும் சிவகார்த்திகேயனும் சத்யஜோதிக்காக பண்ணப்பட்ட அக்ரிமெண்ட் அது, கோர்ட்டுக்கு முன்னாடியே. அதனால் சம்பளம்ங்கிற ஒரு விஷயம்லாம் கிடையாது. இப்போ ஒரு பெரிய ஹிட் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார் வெங்கட் பிரபு. தன்னை ப்ரூஃப் பண்ணிருக்கு ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாரு. சிவகார்த்திகேயன் கடைசியாக பண்ண மதராசியும் சரியாக போகல. அதனால் அடுத்த ஒரு பெரிய ஹிட் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் அவரும் இருக்கிறாரு. அதனால் அவர் 2 பேரும் சேர்ந்து பண்ணுவாங்க. சம்பள விஷயத்தில் பெருசாக ஒன்றும் வராது. ஏன்னா இந்த படத்துக்கு முன்னாடியே பேசப்பட்ட படம் அது. கோர்ட்டுக்கு முன்னாடியே பேசப்பட்ட, அமரனுக்கு முன்னாடியே பேசப்பட்ட படம். சினிமா சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி.